வணக்கம். வெளிய கிளம்பியாச்சுங்க. என் அப்பன் முருகன பார்க்கறதுக்கு தான். ரொம்பவே பழமையான கோவில்ங்க. 1200 வருடம் பழமைன்னு சொல்றாங்க. முருகன் 7 அடி உயரத்துல வள்ளி, தெய்வ யானை 2 பேரோட அருமையா காட்சி குடுத்துட்டு இருக்காங்க. முருகனோட 7ஆம் படை வீடும் வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாங்க. இப்படிப்பட்ட பழமையான ஒரு கோவில ஈஸியா அசுத்தம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். தெப்பக்குளத்துல குளிக்க வர்ற ஒரு சிலர் ஷாம்பு, சோப்பு, கவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வீசிட்டு போறத பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. நாம மட்டும் சுத்தமா இருக்கக்கூடாது. கோயிலும் சுத்தமா இருக்கணும். நம்ம மனசும் சுத்தமா இருக்கணும். ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி 12 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டை முருகன் கோவில் இருக்குங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா இந்த கோவிலுக்கு நெறைய தடவ கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப என் பிள்ளைகளோட முருகன கண்குளிர தரிசிச்சுட்டு அருமையா வந்தாச்சுங்க. கண்டிப்பா கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. கூட்டமும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. முருகன் கோவில்ல கூட்டம் கம்மியா இருக்கிறதே இப்பலாம் அதிசயமா இருக்குங்க. சாமிய பார்த்துட்டு வெளிய வரும்போது மணி 10 தாண்டிட்டுங்க. வீட்லயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, பருப்பு குழம்பு, கருவேப்பில துவையல்னு சொல்லி எல்லாமே செஞ்சு கொண்டு போயிருந்தேன். போற பாதையில உட்காந்து அமைதியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்தாச்சுங்க.